ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட வாட்ஸ்அப் அப்டேட்லேயே இன்னைக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்த ஒரு வாட்ஸ்அப் சூப்பரான ஒரு அமேசிங்கான அப்டேட் வந்திருக்கு கைஸ். ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க கைஸ். நான் இப்போ சொல்கிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, வாட்ஸ்அப் அப்டேட் வந்து டெஸ்டிங்கில் இருக்குது, உங்களுக்கு அஃபிஷியலாக வந்துடும். ஓகே, என்னடா அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் போகிறேன். ஓகே, வாட்ஸ்அப்பில் போயிட்டு செட்டிங்ஸ், ஒன் செகண்ட் guys. ஓகே, மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். ஓகே, செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு chat themes and wallpaper அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இதில் தான் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க கைஸ். அது என்னன்னு பார்த்துடலாமா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, அப்படியே வாங்க. அடுத்த ஆப்ஷன், அதாவது அடுத்த ஆப்ஷன் பாருங்க என்னன்னு. வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ட், அதாவது வந்து வாய்ஸ் மெசேஜை டெக்ஸ்டா மாத்திர ஒரு அப்டேட். எஸ், அந்த அப்டேட்டு இப்போ வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு, டெஸ்டிங்கில் இருக்குது, அஃபிஷியலாக சீக்கிரம் வந்துடும். ஓகே, இது எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் வாங்க, மோர் ஆப்ஷன் உள்ள வந்துட்டு அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி சேட் தீம்ஸ் அண்ட் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய இருக்கும். அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, வாய்ஸ் மெசேஜ் வந்து இப்போ நம்ம வாய்ஸ் நோட் போகிறோம், அதை டெக்ஸ்ட்டாக மாத்திர ஆப்ஷன் அப்படின்றாங்க. டெலகிராம்லாம் வந்துருக்கும். டெலகிராமில் பார்த்தீங்கன்னா அது ப்ரீமியம் ஃபீச்சர், பட் வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கல வாய்ஸ் நோட் போட்டு டக்குன்னு டெக்ஸ்ட்டாக மாற்றலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இது ஆஃப்ல இருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். க்ளோஸ் ரீட், அதாவது வந்து நம்ம வாய்ஸ் மெசேஜ் வந்து டெக்ஸ்ட்டாக கூட ரீட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நல்ல ப்ரைவசியாக இருக்கும். ஓகேங்களா, என்கிரிப்ட். ஓகேங்களா, சூஸ் லாங்குவேஜ். ப்ரோ தமிழ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு தமிழ் தரல. எஸ், என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் கைஸ் இப்போ தான் அப்டேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்லாம் வரல. நம்ம ஃபீட்பேக் எழுதுவோம், கண்டிப்பாக நம்மளுக்கு தமிழ் விடுவாங்கன்னு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இப்போதைக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் லாங்குவேஜ் கிளிக் பண்ணுறேன். ஓகே, லாங்குவேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மெசேஜை வந்து ப்ளே பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ணிட்டு எந்த லாங்குவேஜில் டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது வந்து எந்த இங்கிலீஷ் தான், நம்மளுக்கு இங்கிலீஷில் போட்டால் மட்டும் தான் டெக்ஸ்ட்டாக மாற்றும். அவ்வளோதான் guys. இவ்வளோ லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4 லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்காங்க. நான் இங்கிலீஷை கொடுக்குறேன். இங்கிலீஷை கொடுத்துட்டு வெளியே போயிடக்கூடாது, அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா செட்டப் நான் 120, அதாவது வந்து இது ஒரு டேட்டா மாதிரி இருக்கும். இதை நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதை செட் பண்ணி 100 MBக்குள்ள அதில் ஒரு டேட்டா மாதிரி கைஸ். ஓகேங்களா, அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இது ஒர்க் ஆகும். இப்போ நான் இந்த 100 MBன்னு சொல்லுறதுல இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, transcript language English archive chat heading transcript voice message transcript downloading 100 MB left on which இருங்க டவுன்லோட் ஆகுது. voice message transcript downloading 140 MB left on which வெயிட் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே गाइस, டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஸோ பாருங்க காட்டுறேன். voice message transcript read the voice messages on switch. நம்ம ஆன் பண்ண உடனே எல்லாம் பண்ணிட்ட பிறகு டவுன்லோடிங் காட்டுச்சு. இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு அந்த டேட்டா. அந்த லாங்குவேஜ், அந்த வாய்ஸ் வந்து டெக்ஸ்ட்டாக மாத்திர அதுக்கான ஒரு டேட்டா. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு சேட் உள்ள போகிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு வாய்ஸ் நோட் வச்சிருக்கேன். ஸோ அதை நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ பார்த்தீங்களா? ஓகே,
இதை வந்து எப்படி டெக்ஸ்ட்டாக மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டாக் பேக் வச்சிங்கன்னா டாக் பேக் வந்து ஆக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை போட்டு கூட நீங்கள் டவுன் எழுத்திங்கன்னா ரிப்ளே, டெலிட்டு, அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு வரும். இல்லைனா அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு மோரை கிளிக் பண்ணுங்கள். லாங் எப்பவுமே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி மெசேஜ் செலக்ட் பண்ணுவீங்களா, ஸோ வாய்ஸ் நோட் அது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலிட்டு, பின் அது மாதிரிலாம் வரும். அதில் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன் guys. இருங்க, நான் வேறு மெசேஜ் எடுக்கிறேன். இருங்க, இல்லைனா ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் ஒரு மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி தான் அந்த மெசேஜை ப்ளே பண்ணிவிட்டு அந்த மெசேஜ் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் டெக்ஸ்ட்டாக மாற்றின பேருக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, 17 செகண்ட்ஸுக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் செலக்டும் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் நேவிகேஷன் அந்த இது இருக்குல்ல, ஆக்ஷன் நேவிகேஷன் போட்டு கூட டவுன் எடுத்தீங்கன்னா கூட ரிப்ளை, டெலிட் எல்லாம் வரும். மோர் ஆப்ஷனில் ஓகே டிரான்ஸ்கிரைப் இதை நான் கொடுக்குறேன். இதை கொடுத்து என்ன ஆகும்னா ப்ளே பக்கத்தில் ப்ளே பேக் ஸ்பீட் அது பக்கத்தில் டிரான்ஸ்கிரைப் அப்படின்னு வரும். அதாவது வந்து லோட் ஆகும். இப்போ நான் காட்டுறேன். அதுக்கு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன், நடுவில் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். இதில் சில ட்விஸ்ட்டும் இருக்கும் காய்ஸ். ஸோ அதனால் நீங்கள் இதை தெளிவாக பாருங்கள், அப்போ தான் இது பண்ண முடியும். ஓகேங்களா, ஜிஷியோ டாக் பேக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது என்ன சொல்கிறது, அப்போ தான் அது முடியும். நான் சொல்கிறேன், காட்டுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா பாருங்கள், டிரான்ஸ்கிரைப் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள், டிரான்ஸ்கிரைப் ஆகுது. அதாவது டெக்ஸ்ட்டாக மாறுது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த இடத்துல ப்ளே 0% அப்படி சொல்கிறதுல அது பக்கத்தில் அந்த டிரான்ஸ்கிரைப்னு இருக்குது. அந்த டிரான்ஸ்கிரைப் முடிஞ்சோடனே அங்கே எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, அதுதான் இது விஷயம். அப்போ எப்படி ப்ரோ டெக்ஸ்ட்டாக மாறுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள். ஆகுது வெயிட் பண்ணுவோம் காய்ஸ். சில டிலே பிரச்சனையும் இருக்குது இதில். ஸோ இப்போ தான் அப்டேட்டில் டெஸ்டிங்கில் இருக்குது, அஃபிஷியலாக வந்துடும். ஸோ காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் புது வீடியோங்களாம் நாங்கள் டக்குன்னு வீடியோஸ்லாம் போடுறதுக்கு போட்டோன்னே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். நம்மளோட நிறைய கண்டென்ட். ஓகேங்களா, ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள் பாருங்க காய்ஸ். 17 செகண்ட் வாய்ஸ் நோட்டே இவ்வளோ நேரம் ஆகுது. இது என்ன பண்ண ஓகே, டிரான்ஸ்கிரிப்ட் பக்கத்தில் அந்த டிரான்ஸ்கிரிப்ட் பற்றி கேட்கும். இது வந்து நல்லா இருக்கா இல்லையான்ற மாதிரி. அப்படின்னா டிரான்ஸ்கிரைப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாப்பப் போயிடும். ஓகே சரி, இப்போ எங்கே இருக்குது, அதாவது வந்து அந்த மெசேஜ் எங்கே இருக்குது அப்படியே அந்த டெக்ஸ்ட்டாக மாறினது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ளே பேக் இருக்குது, ப்ளே இருக்குது, இது ஸ்லைடரு இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், இங்கே எதுவுமே இல்லை. டெக்ஸ்ட்டாக மாறிச்சா நான் இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லோ விஷன் சப்போஸ் சைடு பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெசேஜ் டெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குழப்பமாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், டெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு. நம்மளுக்கு காட்டல, நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் பார்க்க முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். நான் கரெக்டாக எங்கே ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன்னா அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ ஓகேங்களா, அதாவது வந்து நம்ம மெசேஜ் போட்டிருக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு யாராச்சும் மெசேஜ் போட்டாங்களோ இல்லை அவங்க மெசேஜ் போட்டாலும் அந்த கரெக்டாக அந்த மெசேஜை ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ளேக்கு முன்னாடி ஓகேங்களா, ப்ளேக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாக் பேக் மெனு போடணும். ஓகேங்களா, டாக் பேக் வச்சுருக்கிறவங்க டாக் பேக் மெனு போட்டு தான் அதை டெக்ஸ்ட்டாக படிக்க முடியும். இது என்னடா பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இது டெவலப் பண்ணுவாங்களான்னு தெரியல, இது எப்பவுமே இப்படி தான் இருக்குமானே தெரியல காய்ஸ். ஓகேங்களா, சரி இப்போ நான் எப்படி படிக்கிறது நான் காட்டுறேன். அது என்ன படிக்குதுன்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் டெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி கரெக்டாக வாய்ஸ் நோட்டில் இருக்கா அப்படின்றதே நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் டாக் பேக் மெனு போடுறேன். நம்ம டிஸ்கிரைப் இமேஜ் பற்றி வீடியோ போட்டிருக்கோம், 2 வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் நான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஓகே, டிஸ்கிரைப் இமேஜ் நான் கொடுக்குறேன். லோட் ஆகுது.
இது வந்து இமேஜ், இதை விட்டுருங்க. Hi, hello friends. Welcome to information for via YouTube. Please like and share and subscribe. Click the bell icon, get on notification. கைஸ், நான் வந்து இதுதான் நான் வாய்ஸ் நோட்டில் போட்டது பாருங்கள், டெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு. அதாவது வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக படிக்கிறதுக்கு அந்த யூ அண்டை வச்சுட்டு டாக் பேக் பண்ணி போட்டு டிஸ்கிரைப் இமேஜ் கொடுத்தா தான் அந்த டெக்ஸ்ட்டாக மாறினது படிக்குது. ஓகேங்களா? சில மிஸ்டேக்காக வருது. நான் ஓலாம் நான் சொல்லவே இல்லை, அதுவே கொடுத்துருக்கு. அதுதான் ஹைலைட்டு. டெக்ஸ்ட் இமேஜ், அதாவது டெக்ஸ்ட் இமேஜ்னு இருக்கும் எடிட்டிங். அங்கேருந்து படிச்சிங்கன்னா தான் அதில் என்ன இருக்குன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி படிச்சிங்கன்னா அது இமேஜோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும், இமேஜ் எப்படி இருக்குன்றது கொடுக்கும். டெக்ஸ்ட் இமேஜ்ன்றது வச்சு படிச்சிங்கன்னா கரெக்டாக படிக்கும். ஜிஷோ யூசருக்கு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். கெட் ஆன் நோட்டிஃபிகேஷன், கெட் ஆல் சொன்னேன், கெட் ஆன் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓன்னு சொல்லுது. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஓகே, இது மாதிரி தான் நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து, அதாவது வாய்ஸ் நோட் வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றணும் வாட்ஸ்அப்பில். ஸோ டெலிகிராமில் இது ப்ரீமியம் ஃபீச்சர், பட் வாட்ஸ்அப்பில் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு டிலே ப்ராப்ளம் கூட வருது இதில், அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி நம்மளால் வந்து ரீட் பண்ண முடியல டெக்ஸ்ட்டாக. நம்ம டேக் பேக் பண்ணி போட்டு தான் டிஸ்கிரைப் இமேஜ் கொடுத்து தான் ரீட் பண்ண முடியுது. ஓகே, க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். என்ன இருக்குன்னு, நான் என்ன பேசியிருக்கேன்னு பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் ஃபார் விஐ யூடியூப் சேனல். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப், கிளிக் த பெல் ஐகான், கெட் ஆன் நோட்டிஃபிகேஷன். பார்த்தீங்களா, நான் இதை தான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக வந்திருக்கு. 1, 2, 3 வேர்ட்ஸ் வந்து தப்பாக வருது. ஓகேங்களா? இவ்வளோ தான் கைஸ், ஈஸி தான். ஸோ ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஜிஷோ யூஸருக்கு என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீட்டெயில் கேப்சரிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் ஜிஷோவில். ஓகேங்களா? அதை ஏதாச்சும் ஜஸ்ட்டில் அசைன் பண்ணுறீங்க. அசைன் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை எனேபிள் பண்ணி இந்த வியூவை வச்சுட்டு பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட், அதாவது நீங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்கிரைப் எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி அந்த ஸ்டெப்லாம் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்கிரைப் ஆகி முடிஞ்சோன்னா அங்கே எதுவுமே இருக்காது. அப்போ நீங்கள் அந்த யூ அப்படின்னு இருக்கும். இல்லைனா யாராச்சும் மெசேஜ் பண்ணாங்கன்னா அந்த மெசேஜ் அந்த ப்ளேக்கு முன்னாடி அந்த வச்சுட்டு டீட்டெயில் கேப்சரிங் மோட் போட்டால் போதும். ஸோ அதில் என்ன இருக்குது, டெக்ஸ்ட்டில் என்ன இருக்குன்றது, அதாவது அந்த வாய்ஸோட டெக்ஸ்ட்டாக மாறுறது உங்களுக்கு படிச்சு காட்டும். ஜிஷோ யூஸ் பண்ணுறவங்க இப்படி யூஸ் பண்ணுங்கள். டேக் பேக் யூஸ் பண்ணுறவங்க டேக் பேக் போட்டு டிஸ்கிரைப் இமேஜ் கொடுத்து பாருங்கள். லோ விஷன் சைட்டட் எல்லாமே அவங்க ஈஸியாக பார்த்துருவாங்க. ஸோ ஓகேங்களா, இவ்வளோ தான் விஷயம். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.